வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்வு 13க்கான ஆன்சர் கீ தான். தேர்வு 13 நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, பொது வாழ்வில் ஊழல், லோக் ஆயுக்தா மற்றும் லோக்பால். இந்த தலைப்பு சின்ன தலைப்பு அப்படிங்கிறதால இதில் 30 கேள்விகள் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம தொடர்ந்து தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். புதுசாக வரவங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுப்போம். கிட்டத்தட்ட 13 தேர்வு நம்ம கடந்துட்டோம். இன்னும் 2 தேர்வில் பாலிட்டி முடிஞ்சிடும். விடுபட்ட தேர்வுகளை 15வது தேர்வோடு சேர்த்து நடத்துவேன். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மத்திய புலனாய்வுத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிபிஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் சி, 1963 தான். இந்த மத்திய புலனாய்வுத்துறை அப்படிங்கிறது சந்தானம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் தற்போதைய சிஏஜி தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஏஜி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, கணக்கு தணிக்கை அதிகாரி அவர்களை தான், அல்லது கணக்கு தணிக்கை தலைவர், அவரை தான் சிஏஜி தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் தற்போதைய சிஏஜி தலைவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, சஞ்சய் மூர்த்தி அவர்கள் தான். இவர் எப்போ பதவி ஏற்றிருப்பார் அப்படின்னா 2024 நவம்பர் 1. இவர் இந்தியாவோட 15வது சிஏஜி தலைவர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. அடுத்து 3வது கொஷின் பாருங்கள். லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல உருவாக்கியவர் யார்னா ஆப்ஷன் சி, லட்சுமி மால் சிங்வின்னு மாற்றிக்கோங்க. அடுத்து 4வது கொஷின் பாருங்கள். இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கொடுமையை ஒழிக்கிறதுக்காக ரலேகான் சித்தி அப்படிங்கிற இடம் புகழ்பெற்றிருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி, நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவிற்கு கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறைக்கு ஒருவர் இருக்க வேண்டும் என்று கூறும் சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறைக்கு ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற சரத்து எதுனா ஆப்ஷன் ஏ, சரத்து 148(1) தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கொஸ்டினை தொடர்ந்து 5ன்னு டைப் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதை. லோக்பால் சட்டம் இயற்றப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் சட்டம் இயற்றப்பட்டதற்கான காரணம் என்னன்னா ஆப்ஷன் டி, ஊழல் புகார்களை விசாரிப்பதற்கு. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தா தன்னுடைய வருடாந்திர அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கணும் ஆப்ஷன் பி, ஆளுநர்கிட்ட தான். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இது 2 டைம் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தா அமைப்பு 1971 மகாராஷ்டிராவில் தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். பொதுமக்கள் குறைதீர்ப்பு இயக்குநரகம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். அமைச்சரவை செயலகம், நீதித்துறை செயலகம், நிதித்துறை செயலகம், பஞ்சாயத்து செயலகம். இந்த குறைதீர்ப்பு இயக்குநரகம் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏ, அமைச்சரவை செயலகம் தான். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2013 கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது ஆப்ஷன் பி, 2018 தான். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலனாய்வுத்துறையை ஏற்படுத்த பரிந்துரைத்த அதே குழு தான், சந்தானம் குழு, ஆப்ஷன் ஏ. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை அமல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். குறைதீர்க்கும் மையம் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாட்டில்னா ஆப்ஷன் டி, ஸ்வீடனில் தான். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஷினையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார்னா ஆப்ஷன் சி, ஆளுநர் தான். அடுத்து 14 பாருங்கள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எதுனா ஆப்ஷன் ஏ, 2013 தான். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள், லோக்பால் மசோதா முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1968 தான் லோக்பால் மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆப்ஷன் டி. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள், லோக்பால் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா மக்களின் காவலன். ஆப்ஷன் ஏ. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள், மாநில அளவில் மக்கள் குறை தீர்ப்பவையாகவும் ஊழலுக்கு எதிரான அமைப்பாகவும் செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில அளவில் குறை தீர்ப்பவையாகவும் ஊழலுக்கு எதிரான அமைப்பாகவும் செயல்படுவது எதுனா ஆப்ஷன் பி, லோக் ஆயுக்தா தான். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள், லோக் ஆயுக்தா மட்டுமே உள்ள மாநிலங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா பீகாரில் இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும், இமாச்சல பிரதேசத்தில் இருக்கும். இதில் பொருந்தாதது எதுனா ஒடிசா தான். ஒடிசாவில் லோக் ஆயுக்தா இருக்காது. ஆப்ஷன் டி தான். அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள், புலனாய்வுத்துறை சார்ந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களின் விசாரணையை எத்தனை நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலனாய்வுத்துறை சார்ந்த வழக்குகளில் 60 நாட்களுக்குள்ளே முடிக்கணும் விசாரணையை. ஆப்ஷன் டி. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள், லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் போது அதில் பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் போது அதில் இடம்பெறாதவர் யார்னா ஆப்ஷன் டி, நாட்டின் தலைமை வழக்கறிஞர் தான். மற்ற 4 நபர்களுமே இருப்பாங்க. மக்களவை சபாநாயகர், பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், நாட்டின் தலைமை நீதிபதி. நாட்டின் தலைமை வழக்கறிஞர் மட்டும் இருக்க மாட்டார். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக் அமைப்பில் ஒரு தலைவர் மற்றும் அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது கூற்று பாருங்கள், 50% நீதித்துறையை சார்ந்தவர்களும் மீதமுள்ள 50 உறுப்பினர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள், தலைவராக தற்போது பதவியில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. இதில் கூற்று 3மே சரியாக தான் இருக்குது. 1ம் சரி, 2ம் சரி, 3ம் சரி. நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, அனைத்து கூற்றும் சரி. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள், லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்டு எப்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்டு எப்போது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2013 ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம். 2014 தான் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்திருப்பார். அதாவது 2014 ஜனவரி 1. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள், 1966 யார் தலைமையில் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1966 முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொரார்ஜி தேசாய் தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. 1 பாருங்கள், மத்திய புலனாய்வுத்துறை அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1963. அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையம் அது எப்போன்னா 1964. ரெண்டும் நேராக தான் இருக்குது. அடுத்து 3 பாருங்கள், முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகமானது எப்போன்னா 1968. அடுத்து அகில இந்திய சேவை விதி எப்போன்னா 1954. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, 3, 2, 1, 4. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாங்கிற வார்த்தையை உருவாக்கியவர் யார்னா ஆப்ஷன் டி, LM சிங்வி. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 உறுப்பினர்கள் ஒரு தலைவரா, 8 உறுப்பினர்கள் ஒரு தலைவரா, 7 உறுப்பினர்கள் ஒரு தலைவரா, 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் உடன் ஒரு தலைவரா? இந்தியாவில் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்குன்னா ஆப்ஷன் டி, 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள், 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள், ஒரு தலைவர். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஷின். இதில் என்ன ஒரு டவுட்னா 8 உறுப்பினர்கள் ஒரு தலைவர்னு கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணாலும் இதுவும் அதே தான் வருது.
ஆனால் அஃபீஷியல் ஆன்சர் கீழே ஆப்ஷன் டி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கருத்தரங்கம் எங்கே நடந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ சிம்லாவில் தான். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அமைப்பு எதுனா ஆப்ஷன் ஏ ஓம்புட்ஸ்மேன் தான். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவப்பட்டவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊழல் தடுப்பு அமைப்பில் சந்தானம் குழுவோட பரிந்துரைகள் எதுனா 1, 2 மட்டும்தான். மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய விசாரணை ஆணையம். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. நண்பர்களே, இதில் என்ன ஒன்றுனா, ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோரை பாதுகாக்கும் மசோதா இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. எவ்வளவோ ஊழல் தடுப்பு அமைப்புகள் வந்தாலும் கூட அந்த மசோதா இன்னும் நிறைவேற்றப்படலை. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது சீர்திருத்த ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி 2005 தான். இதுக்கு யார் தலைமை வகிச்சிருப்பான்னா வீரப்ப மொய்லி. அவ்வளோதான் நண்பர்களே, தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. தேர்வு 14 சந்திப்போம்.